Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe brownie. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு ரெசிபி brownie. வாங்க எப்படி ஃபஜ்ஜியாக சூப்பராக சாக்லேட்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் 1 kg தான் செய்ய போகிறேன். அன்சால்டட் பட்டர் நான் 150 கிராம் எடுத்துக்கிறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் பட்டர். ஒரு 1.5 நிமிஷம் நான் வந்து அவனில் வச்சுக்கிறேன். இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி நல்லா சூடாக்கிட்டு இந்த மாதிரி பவுலை வந்து வச்சுட்டு நீங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். 1.5 நிமிஷம் கழித்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சாக்லேட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சூடு வந்து ஆறணும். அது ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நான் பீட்டர் யூஸ் பண்ணலை, நான் ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா இதை வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண நல்லா முட்டை வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி நல்லா நுர வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸாவது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ நான் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். நான் 170 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் 200 கிராமாக கூட எடுத்துக்கலாம். சுகரை வந்து நம்ம பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு கரைஞ்சி வந்துடும். பவுடர் பண்ணாமல் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸாவது கரையிறதுக்கு எடுக்கும். அதனால் பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகர் வந்து எல்லாமே முட்டையோடு நல்லா கரைஞ்சி வந்துடணும். இந்த டைமில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ப்ரௌனி சாக்லேட் வந்து நல்லா சூடு ஆறி இருக்கணும். சாக்லேட்டை வந்து நம்ம சூடாக சேர்த்தோம் அப்படின்னா முட்டை வந்து வெந்து போன மாதிரி ஆகிடும். ப்ரௌனி வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மைதாவும் கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிறணும். இப்போ வந்து மைதா வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து 40 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம சளிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம சளிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் கூட நீங்கள் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். எனக்கு இது போதுமானதுன்னு சொல்லிட்டு நான் 40 கிராம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா சைடும் மாவு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேக் ட்ரே எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நான் அவனில் செஞ்சு காட்ட போகிறேன். இன்னொன்று வந்து நான் கடாயில் செஞ்சு காட்ட போகிறேன். கேக் செய்ய போகிற டின்னில் வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வந்து வரும். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் வந்து ஒரு 1/4 வர அளவுக்கு நம்ம டின்னில் ஊற்றிக்கிடலாம். ஒரு குச்சி இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி நான் வந்து அவனில் வைக்கிற டின்லேயே நான் ஊற்றி விட்டுடுறேன். இந்த மாதிரி ஏன் குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கட் பண்ணுறப்போ நம்ம கேக் கட் பண்ணுறப்போ அங்கங்கே பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கும். அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நான் வால்நட் வச்சு நான் வந்து கொஞ்சமாக நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இதில் வந்து நான் பாதம் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் டைரி மில்க் எடுத்திருக்கேன். அதை மேலே வந்து சும்மா சாக்லேட் நான் அங்கங்கே வந்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாக்லேட் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓவனை வந்து நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 180 டிகிரியில் வச்சுட்டு 25 மினிட்ஸ் நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயும் வந்து நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இன்னொரு ப்ரௌனியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு 25 மினிட்ஸ் இருக்கட்டும். கடாய்க்கு கீழே வந்து ஸ்டாண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உப்பு இல்லைனா மணல் அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கிடலாம். 25 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கடாயில் செஞ்சது. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நம்ம இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக பேக்காகி வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து அவன்லேயும் ரெடியாகி வந்துருச்சு. 1 கிலோ ப்ரௌனி ரொம்ப சூப்பராக வந்தது. பார்க்க எப்படி இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் வேறு லெவல் டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கங்கே ஃபுல்லாக சாக்லேட் மில்க் சாக்லேட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ப்ரௌனி ரெசிபி வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.